இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. சும்மா பேச்சுக்குன்னு சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம ஃபன்னு. வீடியோ பார்க்கும்போதே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அப்படியே தன்னை மறந்தே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் அந்த மாதிரி தான், நான் வீடியோ பார்த்து முடிக்கிற வரைக்கும் சிரிப்பு தான் போங்க. ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு விறுவிறுன்னு ரம்யா கோவமாக போய் அந்த ரியா ரூம்லேருந்து பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்னாச்சு ரம்யா அப்படின்னு கேட்க அங்கே நடந்த தளத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது வந்துட்டு ஆமாம் கோவப்பட வேண்டியதான், உன்னையே கிண்டல் பண்ணி கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்ல, நான் யாரு என் சேட்டை சண்டை அதெல்லாம் தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஓட்டுறாங்க, விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கார்த்தி உன் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். முதல்ல உன்னோட டார்கெட்டை அந்த தீபாவை இவங்க ரெண்டத்தை விட்டு தள்ள அப்படின்னு சொல்ல, அவள் என் கழுத்தில் தாலி கட்டட்டும், அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓட விரட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு பிளான் சொல்ல, எப்படி என் பிளான் அப்படின்றாங்க. ஐயோ சூப்பர், நீ இப்படி ஒரு நல்ல பிளான் சொல்வேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிட்டோம்ல, இனிமேல் அந்த வீட்டுக்கு தான் பயங்கர டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் நக்கலாக சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்த் வந்துட்டு பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு இங்கே வர்றாங்க. என்ன அதுங்களே வந்துட்டு அப்படின்னு கேட்க, தூங்க வேணாமா, அம்மா தான் வந்துட்டு இங்கே தூங்க சொல்லியிருக்காங்களே, வேறு வழி கிடையாது, என்ன போகணும்னு சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் படுத்துக்கிற அந்த தீக்க வந்துட்டு அடுத்து மீனாட்சி பின்னாடியே வர்றாங்க. என்ன சன்னி அப்படின்னு கேட்க, இந்தாங்க 2 பஞ்சு அப்படின்னு கொடுக்க, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, அப்புறமா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பிட, தீபா மட்டும் தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ரூமில். தீபாவுக்கும் மீனாட்சிக்கு நடுவில் 2 பில்லை வைக்கிறாங்க. அதை கேட்டது, இது எதுக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உனக்கு இப்போ புரியாது அப்புறம் புரியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை தூக்கி போட்டுற, அப்புறம் ஓம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு காத்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு குருன்னு சவுண்டு கேட்க பார்த்தா ஆனந்த் கொரட்டை விட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இது வீட்டுக்குள்ளே மிருகம் இன்னும் புந்துருச்சா, ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அலறி எந்திரிச்சிட்டு இவனை பார்க்குறாங்க. எனக்கு இப்போதான் புரியுது அண்ணி எதுக்காக அந்த பஞ்சை கொடுத்தாங்கன்னு. டேய் தடி மாடு இப்படி கொரட்டை இட்டுக்கிட்டு இருக்கேடா, ஐயோ தூங்க விட மாட்டானே, இவன் கூட போய் என்னை செட்டு விட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி புலம்பிட்டு இருக்கா. அதே இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு தூக்கம் வராமல் திடீர்னு ரம்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு இந்த சமயத்தில் எது கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன தீபா அப்படின்னு சொல்லி கேட்க, தூங்கிட்டு அடி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை சொல்லு அப்படின்றாங்க. காலையில் ஃபோட்டோ எடுத்தல அதை எனக்கு அமுச்சு விடேன், நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கோம்ல, இந்த ஃபோட்டோவை அவர்கிட்ட வந்துட்டு அமுச்சு விட்டோன்னா என்னை பற்றி கொஞ்சம் யோசிப்பார்ல அப்படின்னு சொல்ல, இது வேறையும் சரி அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் அமுச்சு விட்டுட்டு இவளுக்கு ஒரு பாயாசத்தை போடணும் அப்படின்ற மாதிரி ரம்யா யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கார்த்தி காமிச்சு வர்றாங்க. கார்த்தி அதை பார்த்தது சிரிக்கிறாரு. ஃபோட்டோலாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் நைஸ் அப்படின்னு மெசேஜ் வருது. நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்க அப்படின்னதும், சரி ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, காமெடி பண்ணாதீங்க படுங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி படுத்துடுறாங்க. சரி என்னதான் மனுஷன் இது, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுப்பட்டு இவர் பாட்டு தூக்கம் வருதுன்னு போய் படுக்காரு, என்னன்னா ஹஸ்பண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா புலம்பிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி கையங்காலையும் தூக்கி போட்டு தீபாவை பயங்காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓஹோ அதுக்கு தான் பில்லை வச்சிங்களா, போங்க உங்க கூட போய் படுத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெளியில் வந்துடுற. இந்த திக்கம் கார்த்தியாலையும் கொரட்டை தாங்க முடியாமல் வெளியில் வந்துடுறாங்க. எனக்கு தெரியுங்க நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. ஓஹோ எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் தான் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டு உங்களை தூங்க விடாம ஆக்கிட்டேல, ஞாபகம் வரும்ல அப்படின்னு சொல்ல, அட நீங்கள் வேற சும்மா இருங்க, அவனே கொரட்டை இட்டு தூங்க விடாமல் ஆக்கிட்டு இருக்கான், அதனால தான் வெளியில் வந்தேன் அப்படின்றாங்க. ஓஹோ நான் வேணா உங்களுக்கு பால் இல்லைன்னா ஏதாவது சமைச்சு கொண்டு வருவா அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவன் கொரட்டையே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சரி வேற என்னங்க வேணும் அப்படின்றாங்க. எனக்கு 2 குல்ஃபி வேணும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு உள்ளே போயிடறாங்க. குல்ஃபியா, இப்போ குல்ஃபிக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு கார்த்தி வந்துட்டு ஆனந்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. டே உன்னை நான் தூங்க விட மாட்டேன்டா, எந்திரா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறா, முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்டா எந்திரா அப்படின்னு சொல்ல, டே நீ அங்கிட்டு போடா கார்த்தி, எதுக்குடா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை தூங்க விட மாட்டேன் போல அப்படின்னு சொல்ல, யாரு நான் உன்னை தூங்க விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு தீபா ரம்யா கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு இந்த டைமில் இவன் ஏன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டோன்னு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு 2 குல்ஃபி வேணும்டி அப்படின்றாங்க. குல்ஃபி அந்த டைம்லேயே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. நான் காலையில் எவ்வளோ வேணால் வாங்கி தரேன்டி, கடையே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்போ தான் வேணும், என் புருஷன் ஆசைப்பட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்ல, வாங்கி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வாங்கிட்டு வந்து தீபா ஃபோன் பண்ண, தீபா வந்துட்டு அந்த குல்ஃபியை வாங்கிக்கிறாங்க. தேங்க்ஸ் டி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப ஐஸ் வைக்காத ஐஸ் கொடுதானு போ உருகிற போது அப்படின்னு சொல்ல, சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. நான் வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சா இவன் என்ன டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோவத்தில் கிளம்ப, இங்கிட்டு வந்துட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணி வெளியில் வர வைக்கிறாங்க. டேய் கிறுக்கு பையல நீ நல்லா தூங்குடா அப்படின்னு சொல்ல, ஏன்டா என்ன ஃபோன் போட்டு இப்படி பேசிக்கிட்டே என்னை தூங்க விடாம ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஆனந்த் புலம்ப, டேய் உன்னை விடவே மாட்டேடா, நீ பேசாமல் எங்கிட்ட போட அப்படின்னு சொல்லிட்டு பில்லை எடுத்து ஆனந்த் அடிச்சுட்டு கார்த்தி வெளியில் வராங்க. இந்தாங்க குல்ஃபி உங்களுக்காக கஷ்டப்பட்டு கடுக்கடையாக தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்ல, யார் நீங்களா கஷ்டப்பட்டீங்களா, அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்றாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ இந்த குல்ஃபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா, குல்ஃபி
குல்ஃபி கேட்டதும் உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிடுவீங்க. அந்த குல்ஃபி 2 குல்ஃபி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துச்சு. நான் தான் ஜன்னல் வழி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்ல, ஓஹோ பார்த்துட்டிங்களா, என் புருஷன் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வராமல் இருக்க முடியுமா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னதும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு கவர் கூட பிரிக்க தெரியல, இதில் லவ் பண்ண வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, குல்ஃபியோட செல்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க ஃபன்னாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சது.